மொத்தம் வந்து ஒரு 1000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் மூலியமாக 5000 பேர் மட்டும்தான் கியூஆர் கோடோட அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஃபஸ்ட் எய்டு, ஃபயர் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். உள்ள தமிழகத்திலேருந்து நிறைய பேர் அங்கங்கே வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க? இல்லை, யாரும் வந்து பாஸ் இல்லாதவர்கள் வந்து ஏமாற வேண்டாம். ஏன்னா உள்ளே வந்து பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம அறிவுறுத்தி நம்ம திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம். முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். கமாண்டோ பாதுகாப்பை வந்து 40 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். நாங்கள் ஒரு 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டோக்கனுக்கு 2 பேர் சொன்னாங்க, இப்போ விட மாட்டுறாங்க. அதுதான் எங்களோட கருத்து. சரி, மாநாடு பார்க்க வந்திருக்கீங்களா? அவர் என்ன மாதிரி பேசுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? கெத்தா பேசுவார், மக்களுக்கு நல்லதை பேசுவார். மாநாடு பற்றி உங்களுக்கு கருத்து, மக்கள் சந்திப்பு பற்றி உங்களுக்கு கருத்து? மக்கள் சந்திப்பு கரூரில் வந்து மக்கள் மேலே தப்பு. இங்கே வந்து அந்த பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. 5000 பேர் அலோவ் சொன்னாங்க. இப்போ அந்த எங்களுக்கு இது மட்டும்தான் எங்களோட இது டோக்கன் தான் எங்களுக்கு பிரச்சனை. சரி, பாதுகாப்பு வசதிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அது ரொம்பவே நல்லா இருக்கு. உள்ள என்னென்ன வசதிலாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? அது தெரியல, ஆனால் பாதுகாப்பாக இருக்கும்னு தோணுது எங்களுக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இங்கே எப்படி நடக்குதுன்னு இங்கே அங்கேயோட இங்கே பாதுகாப்பாக தான் இருக்கு. அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே சின்ன பசங்க எல்லாரையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கெலாம் வந்தோம். ஆனால் ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. மக்களுக்கு நல்லதை எதிர்பார்த்து பண்ணாலும் சந்தோஷம் தான்.